நண்பர்களே, இன்று கத்திரி பிறக்க போகுதுன்னா 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா தெரியாது. உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணங்களை தீர்க்கலாம். நீங்கள் நல்லா கூலிங்கான பொருட்களை சாப்பிடுங்க. மோர், ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், கேப்பக்கூழ் அதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புல இருக்கிற உஷ்ணம்லாம் குறையும். நீங்கள் வெயிலில் போகும்போது 4 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மயக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. போதுங்களா? நீங்கள் அவங்களுக்கு உதவி உங்களுக்கு அவங்க பண்ணுற ஹெல்ப்பு வெயிலில் எங்கேயும் போக முடியல. எப்போவுமே வெயில் ரொம்ப கொளுத்துது பார்த்தீங்களா? வெயில் ஒரு 2 மாதம் தான். ஆனால் எப்படி வெயில் அடிக்குது? எதுக்கு வெயில் அடிக்குதுன்னா, இப்படிப்பட்ட வெயில் பயங்கரமாக அடிக்குது. அடித்து பெரிய தலைவலியாக இருக்குதுங்க. வெளியே போக முடியல. வேர்வை சொட்டு. பாவம் வயசானவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்க தெரியல. வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படும். வயசானவங்க யாரும் முதியோர்களை, தாத்தா பாட்டி யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. வீட்டில் உட்காந்துட்டு நல்ல சீரியலை பார்த்துட்டு, நல்ல கதைகளை பார்த்துட்டு, நல்ல சினிமாவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. அருமையான குழந்தைகளே, உங்களுக்கு 2 மாதம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் கோடை விடுமுறைன்னு வெளியே போய் கிரிக்கெட் ஆடக்கூடாது, பம்பரம் ஆடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும். ஏன்னா வெயில் ரொம்ப எஃபெக்ட்டு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது வெயில். வெளியே காடு வைக்க முடியல. காலையே நெருப்பு மாதிரி கொதிக்குது, தகதன்னு கொதிக்குதுங்க. அதனால் நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இன்னும் 10ஆம் தேதிக்குள்ளே எப்படியோ கத்திரி பிறக்க போகுது. அந்த நேரம் பார்த்து எல்லாம் உஷாராக இருக்கணும். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தி போட்டு தாளிக்கும். வயசானவங்க, குழந்தைங்க, தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குங்க. வெயிலே வந்துடாதீங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறதுன்னா, வெயில் ஆட்டி படிக்குது. நேற்று 101ன்னு சொன்னாங்க, இன்றைக்கி 102 சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படியோ தெரியலங்க. வெயில் எரியுறது அதிகமாக தான் இருக்குது. என்ன கர்ச்சிப்பு எப்படி வச்சு நம்ம இப்படி வச்சா கூட, அதை பார்க்க கர்ச்சிப்பு கூட இப்படி நம்ம இப்படி பண்ணுறோம். வேர்வை சொட்டிட்டு தான் இருக்குது. நம்ம உடம்பு ஃபுல்லாக உப்பு நம்மளை வாட்டி அடிக்குது. உடம்பு ஃபுல்லாக உப்பு. என்னங்க பண்ணுறது? தயவுசெய்து யாரும் அவங்க அண்ணனா தம்பியாக நினைங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன். யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. 2 மாதம் பண்ண கழிச்சு வீட்டில் இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.